எப்படி அப்படின்னா கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் அதை சொல்றார். 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாளை குறித்து நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வருங்காரியங்களுக்குரியது, அவைகள் கிறிஸ்துவை பற்றினது, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் தாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் இருக்கிறோம். அதை லிட்ரலாக அப்படியே படிச்சிங்கன்னா நாம் இஸ்ரவேலர்கள் மாதிரி நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மாதிரி அதனுடைய ஸ்பிரிச்சுவல் தாட்டை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய ஜனங்கள். ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு எனக்கு அதில் தெரியணும். எருசலேமை குறித்து மிக முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக ஏன்னா நீங்கள் வேத பாடங்களை படிக்கிறதுனால இன்னைக்கு சொல்கிறேன். அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற இந்த எருசலேம் ஆபிரகாம் காலத்தில் மௌரியா மலையிலே அவர்கள் பலி கொடுக்க போனதுக்கு அப்ப ஆரம்பிக்கிற இடம் இல்லை. இந்த எருசலேமை குறித்ததான எண்ணம் இன்னும் அதிகமாக இன்னும் பின்னோக்கி இருக்கிறது. கவனிங்க, அப்ப இந்த எருசலேமை பத்தினதான பார்வை ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி போகுது. அதுக்கு முன்னாடி எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம். கவனிங்கள், எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11, 9, 10, 11 வசனங்களை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இது எது அஸ்திபாரம் உள்ள நகரம்? தேவன் தாமே. இப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கு முன்னாடி ஆபேல், இவங்க எல்லாருக்குமே ஒரு வெளிப்பாடு இருந்தது. 39வது வசனத்தில் வாசி பாருங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்க என்ன எதிர்பார்த்து காத்திருந்தாங்க? அஸ்திபாரம் உள்ள நகரங்கத்துக்கு. அந்த அஸ்திபாரம் உள்ள நகரம் தான் வாக்குத்தத்தம். ஆனா அது அவங்களுக்கு பெறல. முதல்ல அஸ்திபாரம் உள்ள நகரம் எது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசியுங்கள். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. இதான் அஸ்திபாரம் உள்ள நகரம். நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. இப்ப இந்த பூமி அஸ்திபாரம் இல்லாத நகரம், அதாவது அந்தரத்துல நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். அஸ்திபாரம் உள்ள நகரம் எதுன்னா, வரப்போகிற புதிய எருசலேம். அதை பத்தின தான் அவர்களுக்கு வெளிப்பாடு. அவங்களுக்கு அதுதான் ஆண்டவர் சொன்னது. அதுக்கு தான் அவங்க காத்திருந்தார்கள். அப்படி அவர்கள் காத்திருக்கும் போது கவனித்துக் கொள்ளுங்கள், அப்படி அவர்கள் காத்திருக்கிற காலகட்டத்தில், நான் சொல்றது ஆபேல் காலத்துல இருந்து, ஏன்னா அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆபேல்ல இருந்தே ஆரம்பிக்குது. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னா ஆபேலையும் சேர்த்து தான் அங்க சொல்லப்பட்ட. இவங்க எல்லாம் எதுக்கு காத்திருந்தாங்க? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு காத்திருந்தாங்க. அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் எது அப்படின்னா புதிய எருசலேம். அப்ப ஆபேல்ல இருந்து காத்திருந்த புதிய எருசலேம் அப்படிங்கிறது இன்னும் வரல. இப்ப இருக்கிற எருசலேம் அல்ல. அதுதான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நமக்கு வரப்போற எருசலேம் தான் உண்மையான எருசலேம். ஆனால் என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சுன்னா, ஆபேலை கொலை பண்ணிட்டு காயின் ஓடி போய் ஒரு நகரத்தை கட்டினான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம், இதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு இன்ட்ரோடக்ஷன் கவனிச்சீங்கன்னா தான் இந்த வேத பாடம் உங்களுக்கு புரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். பட்டணம் கட்டணுங்கிற எண்ணம் ஏன் காயினுக்கு வந்துச்சு? ஆண்டவர் காயினுக்கு சொன்னது என்ன வார்த்தை? நீ அலைந்து திரிந்து கொண்டிருப்பாய் தான் சொன்னார். இங்கிலீஷ்ல அழகா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நோமாடிஸ் இருக்கும், சில டிரான்ஸ்லேஷன்ல ஃபியூஜிட்டிவ் அப்படின்னு இருக்கும். அகதியாக இருப்பாய்னு ஆண்டவர் சொன்னார். அதான் காயினுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. அவன் அகதியா தான் இருக்கணும். அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு. ஆனால் திடீர்னு காயினுக்கு நகரம் கட்டுகிற ஆசை வந்து விட்டது. போய் ஒரு பட்டணம் கட்டினான் அப்படின்னு இருக்கு.
இப்ப இந்த பட்டணம் ஏன் அவன் கட்டினா, எதற்காக கட்டினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல காயினை பத்தி சொல்லும்போது பிசாசினால் உண்டான காயினை போல அப்படின்னு இருக்கு. காயின் எல்லாவற்றிலும் தன்னை பிசாசுக்கு விட்டு கொடுத்தான். நம்ம வெறும் கொலை பண்றதை மட்டும்தான் அவனை பெருசா எடுத்துக்கிறோம். ஆனா கொலை பண்ணினதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் இதெல்லாம். அவன் போய் ஒரு சிட்டி கட்டுறான். சிட்டி கட்டணுங்கிறது தேவனுடைய திட்டத்தில் இல்லை. ஏன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு சிட்டி உருவாக்கி வச்சிருக்கிறார். அது எந்த சிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ ஜெருசலேம் சிட்டி. ஆபேல் காலத்திலே இருக்கு விஷன்ல. அந்த சிட்டிக்கு ஆல்டர்னேட்டா தான் பூமியில ஒரு சிட்டியை கட்டணும் அப்படின்னு பிசாசு காயினுக்கு ஒரு இன்டென்ஷன் கொடுக்குறான். எப்பவுமே பிசாசு பரலோகத்தில் உள்ளதுக்கு ஒரு மாடலை அல்லது அதே மாதிரி ஒரு ஃபேக்கை பூமியில உண்டாக்குவான். எல்லாத்துக்கும் ஒரு ஃபேக் உண்டாக்குவான். ஒளியின் வேஷம் தரித்த தூதன் அவனுக்கு பேர். எல்லாத்துக்கும் ஒரு ஃபேக் உண்டாக்குவான். அப்படிதான் காயின் ஃபர்ஸ்ட் நகரம் கட்டினார். அதுக்கப்புறம் கர்த்தர் நோவா காலத்தில் அழிச்சு முடிச்ச உடனே அடுத்து போய் நிம்ரோத் ஒரு பட்டணத்தை கட்டினான். அடுத்து அவன் ஒரு சிட்டி கட்டுவான். அப்புறம் அசூர் போய் ஒரு சிட்டி கட்டுவான். அதுக்கு பேர் நினிவேன்னு பேர். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சிட்டி கட்டுவாங்க, பாபேல்னு. இவங்க எல்லாம் ஏன் சிட்டியே கட்டுறாங்க? இவங்க அத்தனை பேரும் ஏன் நகரத்தையே கட்டுறாங்க? காயினும் பட்டணம் கட்டினான், நிம்ரோத்தும் கட்டினான், அசூரும் கட்டினான், ஜனங்களும் போய் ஒரு நகரத்தை உண்டாக்கி. இவங்க எல்லாம் ஏன் சிட்டி கட்டுறாங்க? இந்த சிட்டி கட்டுற மாடல் அல்லது அந்த தாட் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு சிட்டியை கட்டுறார். பரலோகத்தில் நமக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதை கொண்டு வருவார். அப்படி பரலோகத்தை விட்டு அது இறங்கி வந்ததுன்னு இருக்கு. அப்படி வரும்போது அந்த சிட்டி தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதுக்கு பேரு நியூ ஜெருசலேம். அந்த சிட்டிக்கு ஆல்டர்னேட்டா மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட சிட்டி தான் இந்த உலகத்தில் கட்டப்படுகிற எல்லா சிட்டி. ஜனங்களுக்கு எப்பவுமே பாருங்க, எங்க இருக்கிறவனும் சிட்டிக்கு வரணும்னு ஆசைப்படுவான். சிட்டிக்கு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிட்டிக்குள்ளதான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நம்ம இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம், சிட்டிக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். காயின் கட்ட சிட்டிக்குள்ள பாருங்க எல்லாமே இருக்கும். வேற எங்கேயுமே அதை பத்தி சொல்லியிருக்காது. காயின் கட்டுற சிட்டியில போய் பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கும், கிண்ணறம், நாதஸ்வரம், ட்ரேட் இருக்கும், அதாவது வியாபாரம் இருக்கும், உள்ளுக்குள்ள பிசினஸ் நடக்கும், எல்லாமே இருக்கும். உள்ளுக்குள்ள இன்வென்ஷன்ஸ் இருக்கும், கண்டுபிடித்தான். இவ்வளவு எங்க இருக்கும்? சிட்டிக்குள்ள இருக்கும். இதான் காயினுடைய சிட்டியினுடைய பவர். அதுக்கப்புறம் பாபேல் சிட்டி, சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய். அதுக்கப்புறம் நினிவே, உங்களுக்கு தெரியும் நினிவே பத்தி, சனகரி பத்தி தெரியும். அப்புறம் தீரு, எல்லாமே பாருங்க சிட்டி. சோ இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பிசாசு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் சிட்டி பூமியில உண்டாக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருடைய மாடல் வரப்போற நியூ ஜெருசலேம், அதனுடைய மாடலை அவரே பூமியில உண்டாக்குறார். அதுக்கு பேர் தான் இப்ப இருக்கிற எருசலேம். இப்ப இருக்கிற எருசலேம் மாடல். நியாய பிரமாணம் என்பது ஒரு மாடல். வந்த சுயாதீன பிரமாணம் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, இதுதான் ஒரிஜினல். அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது மாடல், இயேசு அடிக்கப்பட்டது ஒரிஜினல். அங்க ஒவ்வொரு பண்டிகையும் மாடல். இப்போ அந்த பண்டிகைக்கான நிஜம் 50வது நாள்ல ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க, அதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகை இப்ப நம்ம சொல்றோம். அன்னைக்கு ஒவ்வொரு பண்டிகையா இருந்துச்சு. முதற் பலனான பண்டிகை அதான் இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் வச்சதுக்கு ஒரு மாடல் இருக்கு. அவருடைய ஒரிஜினல் இப்ப இருக்கும். அதே மாதிரி தான் ஆசாரிப்பு கூடாரம் ஒரு மாடல். நீங்களும் நானும் அதோடைய ஒரிஜினல். புதிய ஏற்பாட்டு சபை அதோடைய ஒரிஜினல். அதே மாதிரி தான் கர்த்தர் வரப்போற சிட்டிக்கு, புதிய எருசலேமுக்கு ஒரு மாடல் வச்சிருக்கிறார். அந்த மாடல் தான் இப்ப இருக்கக்கூடியதான எருசலேம். சோ இந்த எருசலேம் தேவனுடைய சிட்டியா இருக்கிறதுனால, இது ஸ்பிரிச்சுவலி வரப்போற சிட்டிக்கான மாடலா இருக்கிறதுனால, இந்த சிட்டியை பிடிக்கணும்ன்றதுதான் பிசாசினுடைய திட்டம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி ஏதேனுக்குள்ள இருந்து தேவன் உண்டாக்கின மனுஷனை வெளியே கொண்டு வந்து பிசாசு தனக்குன்னு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் உண்டாக்கினான், பாபேல். அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு? அதே பாபேல் கோபுரம் இருந்த சினையார் பட்டணத்திலிருந்து, கல்தேய தேசத்திலிருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வர்றாரு. அவன் பேர் தான் ஆபிரகாம். அவனை கூட்டிட்டு வந்து அவர் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் உண்டாக்குறாரு. அதுக்கு பேர் தான் கானான். அந்த கானான்ல இருக்கிறதுக்கு பேர் தான் எருசலேம். ஆண்டவருடைய ஆட்களை கூட்டிட்டு வந்து பிசாசு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் உண்டாக்குனா, அவன் உண்டாக்குன ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் உண்டாக்குறாரு. அதுக்கு பேர் தான் எருசலேம். இப்போ அந்த எருசலேம் தான் எங்க இருக்குது?
இஸ்ரவேல் தேசத்துல இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எருசலேம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இட் இஸ் ப்ராமிஸ்டு லேண்ட். ஆனால் ஹோலி லேண்ட் கிடையாது. அதுதான் நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல ஹோலி லேண்ட் டூர்னு ஒரு 50 வருஷமா, 50 கூட இல்லை, ஒரு 30-40 வருஷமா ஒரு காரியத்தை உங்க சிந்தனையில போட்டுட்டாங்க. எருசலேம் என்பது ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆனால் பரிசுத்த பூமி கிடையாது. பரிசுத்த ஹோலி லேண்ட் என்பது வரப்போகிற நியூ ஜெருசலேம், அதுதான் ஹோலி லேண்ட். அதுக்கு தான் நீங்களும் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை சந்திக்கிறதுக்கு தான் ஆயத்தப்படுறோம். கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். நீங்க இப்ப இருக்கிற இந்த எருசலேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஹோலி லேண்ட் ஆக்கிட்டீங்க. ஹோலி லேண்ட் ஆக்குறது மட்டும் இல்ல, எருசலேமை எதுக்கு ஆண்டவர் வச்சாரு? ஆசாரிப்பு கூடாரத்தை வச்சு படிச்சீங்கன்னா பரலோகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஆசாரிப்பு கூடாரம். இந்த எருசலேமை எதுக்கு வச்சாரு? இதை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா வரப்போற எருசலேமை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லல, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. ரெண்டும் ரெண்டு ஞானார்த்தம் உள்ளவைகள். அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பழைய எருசலேம், புதிய ஏற்பாடு வரப்போற எருசலேம். அப்படி இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த எருசலேமை வச்சுக்கிட்டு தான் நீங்க பாடம் படிக்கணும். இதுக்கு தான் இயேசு ஒரு வசனம் சொல்றாரு. இப்ப வாசிங்க. இப்ப நீங்க விரும்புறது வரும், அதுக்கு சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் ஸ்பிரிச்சுவலி பைபிள்ல கொடுத்திருக்கிற எருசலேமுடைய பிளான். வரப்போற எருசலேமுக்கு தான் நீங்க ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அத்தனை பேரும். இப்ப இருக்கிற எருசலேம் வரப்போற எருசலேமுக்கான மாடல். இதை வச்சு நீங்க படிச்சுக்கணும். இந்த எருசலேம் ப்ராமிஸ்டு லேண்ட், வரப்போற எருசலேம் ஹோலி லேண்ட், அதுதான் பரிசுத்த பூமி. அதனாலதான் புதிய எருசலேம் கரையற்றதும் திரையற்றதுமான மணவாட்டி சபை, தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் பொய்யும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. 21-27 இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்போ அதுதான் ஹோலி லேண்ட். இப்ப இருக்கிறது ப்ராமிஸ்டு லேண்ட். நீங்க இதை ஹோலி லேண்ட் நினைச்சிட்டு இப்ப அங்க போறீங்க. அங்க போய் போறது பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை, உங்க இஷ்டம். காசு இருக்கு, டைம் இருக்கு, நீங்க போய் பாக்குறீங்கன்னு பார்த்துட்டு வாங்க. ஆனா ஹோலி லேண்ட் இல்லை. அங்க போய் மண் அள்ளிக்கிட்டு தண்ணி அள்ளிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட மரத்துல செஞ்ச சிலுவைன்னு கொண்டாந்து அதெல்லாம் வீட்டு வாசல தொங்க விடக்கூடாது. அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதா? அது ஒன்லி ப்ராமிஸ்டு லேண்ட். ஹோலி லேண்டுங்கிறது இனி வரப்போகுது. இந்த எருசலேமை குறித்து, இப்ப இருக்கிற எருசலேமை குறித்து ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறாரு, என் டைமுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32-33 வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அத்திமரம் துளிர்க்கும் போது நீங்கள் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மத்திய 24-32-33. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஓமைனா என்ன? பைபிள்ல ஆங்கிலத்துல பேரபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேரபிள்ஸ்னா என்ன? பொதுவா ஓமை என்று சொன்னால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதுக்கு பேர் தான் பேரபிள். ஒரு ஃபிளைட்டே நீங்க பார்க்காத ஊர்ல திடீர்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன்கிட்ட நான் ஃபிளைட்ல வந்தேன் அப்படின்னா, ஃபிளைட்டா அப்படின்னா என்னென்ன எப்படின்னா இருக்கும் அப்படின்னா, இந்த பறவை மாதிரி பறக்கும்டா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அப்படிங்கிற எக்ஸாம்பிள். அதற்கு பேர் தான் ஓமை. ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் ஓமைனா என்ன, பேரபிள்னா என்ன வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் அவர்களோடு கூட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ ஓமைனா எதை குறிக்குது? ஓமைனா எதை குறிக்குது? பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியம் அர்த்தம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓமைனா எக்ஸாம்பிள். ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் ஓமைனா the secret of heaven, heavenly secrets.
பைபிளில் மட்டும் புதிய ஏற்பாட்டில் குறைஞ்சபட்சம் 27 ஓமை இருக்கு. ஒவ்வொரு ஓமைக்குள்ளேயும் ஒரு ஹெவனுடைய சீக்ரெட் இருக்கும். ஒரு சிலர் 31 சொல்றாங்க, ஒரு சிலர் 27 சொல்றாங்க. அவங்களுடைய தியானத்தின் அடிப்படையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஓமை ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் இப்போ பார்க்கல, நாம் எடுத்துக்கிட்ட செய்திக்கு நேரம் வந்துடுவோம். 24, 32, 33 மத்தியையும் அத்தி மரத்தினால் ஒரு ஓமைனா என்ன அர்த்தம்? இப்ப அந்த வசனம் எப்படி படிக்கலாம்? அத்தி மரத்தினால் பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அத்திமரம்னா என்ன? அத்திமரத்தினால் கற்றுக்கொள்ளுங்கள்னா அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது? வேதாகமத்தில் கரெக்ட். ஆனா இஸ்ரவேலை மட்டும் குறிக்காது. இஸ்ரவேல்ல 3 முக்கியமான விஷயம் இருக்கு. பைபிள்ல 3 முக்கியமான விஷயத்தை கர்த்தர் கையாளுறார். ஒன்று அத்திமரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று ஒலிவ மரம். 3ம் கர்த்தர் நிறைய இடத்துல ஓமையில கையாளக்கூடியது. இந்த திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது? வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப திராட்சை தோட்டம் என்பது எதை குறிக்குது? இஸ்ரவேலின் வம்சத்தை குறிக்கிறது. ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 14வது வசனம் மன்னிக்கணும், இல்ல வெளிப்படுத்தல் 11:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது? ஊழியக்காரர்களை குறிக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்போ ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஊழியக்காரர்கள். அதனாலதான் ஆசாரிப்பு கூடாரத்துல ஒலிவ எண்ணெயை ஊத்த சொல்வார். ஒலிவ எண்ணெய் என்பது ஊழியக்காரனுடைய அபிஷேகம். அதை ஊத்தணும். அதை ஊத்தினாதான் விளக்கு எரியும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலுடைய ஜனங்கள். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலின் ஊழியர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது? வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அத்திப்பழம் என்பது யூதர்கள் என்றால், அத்தி மரம் என்பது யூதருடைய தேசத்தை குறிக்கும். மரத்திலிருந்து தான் பழம் வரும். இந்தியாவிலிருந்து இந்தியர்கள், அதற்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து ரஷ்யன்ஸ், அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள். அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இப்போ நீங்க மத்திய 24, 32, 33 வந்தீங்கன்னா, அத்தி மரத்தினால் ஒரு, இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி, இளங்கிளைனா என்ன? 11ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது. இளங்கிளை என்றால் ராஜாவை குறிக்கிறது. அதில் ஒரு ராஜா தோன்றுவார் என்று அர்த்தம். இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதலாக இளம் கிளை தோன்றி துளிர் விடும் போது, இஸ்ரவேல் தேசம் உருவாகி அதில் ஒரு ராஜா தோன்றும் போது இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இதான் அதோடைய அர்த்தம், அந்த வசனத்துக்கான அர்த்தம். இப்ப இஸ்ரவேல் தேசத்துல ராஜா வரும்போது எப்ப ராஜா வந்தாரு? இஸ்ரவேல் தேசம் நேபுகாத்நேச்சார் கையில் அடிமைப்பட்டு போன பிறகு அதற்கு ராஜாவே கிடையாது. அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள் கையில் அடிமையா இருந்துச்சு. அதுக்கு கோரேஸ் ராஜாவாக இருந்தார். அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் ராஜாவாக இருந்தார். அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம், அகஸ்துராயன், அகஸ்து சீசர், அவர் ராஜாவாக இருந்தார். அதற்கு பிறகு அப்பதான் இயேசு வந்தாரு. அதற்கு பிறகு தேசம் ரோமர்கள் கையிலிருந்து பைசாண்டியர் கைக்கு போச்சு. பைசாண்டியர் கையிலிருந்து தேசம் மாறி மாறி எல்லா ராஜாக்கள் கையிலையும் போச்சு. கடைசியா 1917-18 பிரிட்டிஷர்ஸ் கையில வந்துச்சு. அதற்கு பிறகு தேசம்
அவர்களுக்கு அடிமையாக இருந்தது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டது. கவனிங்கள், இதான் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். அதாவது அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது அப்படின்னு இருக்கு. முதல்ல ராஜா, அந்த தேசம் உருவாகி ராஜா வரும்போது, தேசம் 1918 வந்துருச்சு பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமா. ஆனா அதுக்கு ராஜா இல்ல, பிரைம் மினிஸ்டர் இல்ல, பிரசிடென்ட் கிடையாது. அதுக்கு ஒரு இங்கிலாந்துடைய கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு சுயாதீனமான ஒரு தேசமாக இருந்துச்சு. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் தனிப்பட்ட ஒரு தேசமாக பிரைம் மினிஸ்டரோடு கூட ஒரு தேசமாக உருவானது 1948 மே 14. இதான் மத்திய 24, 32, 33 தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தம் நமக்கு இதுல தொடர்பு இருக்குது. நமக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29, 30 வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29, 30. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். இதே விஷயத்தை லூக்கால வரும்போது அத்தி மரத்தை மட்டும் சொல்லல, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது. ஏன் அப்படின்னா இதை உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, இஸ்ரவேல் தனியாக பிரகடனப்படுத்தப்பட்டது 2-3 தடவை இருக்கு. உதாரணமா, முதலாவது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ராஜா இல்ல. முதலாக தாவீது தேவனால் ராஜாவாக்கப்பட்டார். சவுல் மனுஷங்க கேட்டாங்கன்னு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அபிஷியலா தாவீது தான் கிங். பட் ஆண்டவர் கேட்டார், நம்ம ஜனங்க கேட்டாங்கன்னு சவுல ஆண்டவர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு ராஜாவா கொடுத்தார். அப்புறம் ராஜ்யபாரம் போயிருச்சு. அப்புறம் அவங்க திரும்பி வராங்க நெகேமியா பீரியட்ல. அப்புறம் எஸ்ரா, அப்புறம் வந்துட்டு செருபாபேல், இவங்க தலைமையில 3 பேட்சா வராங்க. அப்படி வரும்போதும் அவங்களுக்கு ராஜா இல்லை. அதற்கு பிறகு அவங்க திரும்பி அவங்க தேசத்துக்கு போனது இப்பதான் 1948. அதற்கு பிறகு கிபி 70 சிதறடிக்கப்பட்டாங்க. 1948 திரும்பி வந்தாங்க. வேதம் சொன்னபடி அத்திமரம் துளிர் விட்டது. ஆனா என்ன ஸ்பெஷாலிட்டினா, எகிப்துல இருந்து வரும்போது இஸ்ரவேல் விடுதலையாச்சு. செருபாபேல் தலைமையில் வரும்போதும் அவங்க தான் வந்தாங்க. ஆனா இந்த ட்ரிப் மட்டும்தான் இஸ்ரவேல் கூட ஏறக்குறைய 60 நாடுகள் துளிர்த்தது. 1948 இஸ்ரேல், 1947 இந்தியா, 1948 ஸ்ரீலங்கா, 1947 வந்து பாகிஸ்தான், இப்படி எல்லா நாடுகளும் துளிர்த்தது. ஏறக்குறைய எருசலேம் தலைநகர் ஆகிற வரைக்கும், அதாவது எருசலேம் அவங்க கைக்கு வர வரைக்கும் 1967 வரைக்கும் நாடுகள் துளிர்த்து கொண்டே இருந்துச்சு. இஸ்ரவேல் கூட நிறைய நாடுகள் துளிர்த்தது, தனி நாடா மாறிடுச்சு. லூக்கால சொன்ன சுவிசேஷம், லூக்கால சொன்ன ஓமையும் அங்கதான் நிறைவேறுச்சு. அத்தி மரமும் துளிர்த்தது, கூட மற்ற மரங்களும் துளிர்த்தது. இந்த லூக்கால சொன்ன 21, 29, 30 நிறைவேறிடுச்சு. மத்திய சொன்ன 24, 32, 33 நிறைவேறி விட்டது. எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, 3வது முறை இஸ்ரவேல் துளிர்க்கும் போது கூட நம்ம தேசமும் துளிர்த்திருக்கிறது.